அனைவருக்கும் வணக்கம். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாடு லெக்சர் சீரீஸில் ஒரு சின்ன கேப்பு, அதனால் பரவாயில்ல. நான் இந்த லாஸ்ட் கிளாஸில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி படிக்கிறது, ஆன்சர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் யூனிட் 1ல் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு 1ஆகவும் அண்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸு 2 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் 1 நான் ஹைலைட் பண்ணேன். நான் லாஸ்ட் கிளாஸில் என்னெல்லாம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அந்த இன் டீட்டெயில் ஸ்டடியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்ட் 1 அண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்ட் 2வாக நான் பிரிச்சிருக்கேன். ரைட்டா? let us go into the lecture. Okay, so atomic structure part 1ல first we will go for the John Dalton's atomic theory. அவர் தான் முதல் தியரி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்டிவிசிபிள் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். பிரிக்க முடியாத, அதாவது பெரிய பார்ட்டிகல் இருக்குது, அதை உடச்சி ரொம்ப மிகச்சிறிய பார்ட்டிக்கலாக கொண்டு வரோம். அதுக்கு மேலே அதை நம்ம டிவைட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ரைட்டா ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்கிறார் ஜான் டால்டன். ரெண்டாவது தியரி என்ன சொல்கிறேன்னா, ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். சோடியம் எடுத்தால் அதுக்குள்ளே சோடியம் ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பொட்டாசியம் எடுத்தால் அதனுடைய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கார்பன் எடுத்தால் அதனுடைய ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, அண்டு ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்டு. ஒரு ஆட்டத்தை நாமளே உருவாக்கவோ நாமளே அதை அழிக்கவோ முடியாது. ரைட்டா? ஆனால் அந்த ஆட்டத்தில் இருந்து டிஃப்ரெண்ட் ஆட்டத்திலேருந்து நம்ம ஒரு காம்பவுண்டை உருவாக்க முடியும். காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் நம்ம ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஜாயின் இன் சிம்பிள் ரேஷியோ டு ஃபார்ம் த காம்பவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்திங்கன்னா 1:4, 1 பங்கு கார்பனும் 4 பங்கு ஹைட்ரஜனும். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டிங்கன்னா 1 பங்கு கார்பனும் 2 பங்கு ஆக்சிஜனும் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ ஜான் டால்டன் தியரி சொல்கிறது இன்டிவிசிபிள். ஆனால் மச் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் பின்னாடி சொல்லும். much different experimental work that shows the atoms contains the protons, the neutrons and electrons. ஃபஸ்ட்டு அவருடைய தியரியோடைய ட்ராபேக்கு செட் டவுனு எங்கே வருது அப்படின்னா, ரைட்டா, த எவிடன்ஸ் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். என்னென்னா, ஒரு லெட்டு சாம்பர் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு ரேடியோ ஐசோடோப்ஸ் எடுத்துகிட்டு இங்கே எலக்ட்ரோட்ஸை ரைட்டாக இங்கேருந்து ரேடியோ ஐசோடோப்ஸ் என்ன பண்ணுது, ஸ்பான்டேனியஸ்லி டிஸ்இன்டிகிரேட். தானாகவே அது என்ன பண்ணுறது, தன்னை அழித்து கொள்ளுதல், டிஸ்இன்டிகிரேட் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேஸ் கேத்தோடை நோக்கி போகுது, சில ரேஸ் ஆனோடை நோக்கி போகுது. ஸோ கேத்தோடுன்றது நெகட்டிவ் சார்ஜு, ஆனோடுன்றது பாசிட்டிவ் சார்ஜு. ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜை நோக்கி போகிறது we call it alpha rays. It is the alpha rays are positively charged, and positive electron நோக்கி போகிறது we call it the beta rays. Okay, and it is negatively charged. இது ஒரு ஃபோட்டோகிராஃபி பிளேட் வச்சுருப்போம், அதை வச்சு கண்டுபிடிப்போம். நேராக எந்த டிஃப்ளெக்ஷன் இல்லாமல் போகிறது, அது சார்ஜே கிடையாது, பிகாஸ் காமா ரேஸ். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் ஜான் டால்டன் தியரியை பிரேக் பண்ணுது. அது என்ன சொல்லுதுன்னா, ஆட்டம்ஸ் கண்டைன்ஸ், இட் இஸ் நாட் இன்டிவிசிபிள், இட் கண்டைன்ஸ் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ரைட்டாக நான் இங்கே போட்டிருக்கிறது மச் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்குன்னு போட்டிருக்கேன். அது நம்ம பின்னாடி என்னென்னு பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் த்ரூ இட் இஸ் ஃப்ரம் த ஃபைண்டிங் அவுட் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் the radioisotopes. Okay, so first theory,
J.J. தாம்சன் ஒர்க்கு. அது பேரே வந்து கேத்தோடு ரே ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா வந்து வி கால் இட் இஸ் கேத்தோடு ரே டியூப் ஒர்க்குன்பாங்க, ஆர் டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, நான் ஒரு சின்ன ஹைலைட் பண்ணுறேன். ஸோ தாம்சன் ஒர்க்டு வித் த கேத்தோட் ரேஸ் which were streams of electrons emitted from a cathode in a vacuum tube. கீழே வேக்கம் டியூப் கொடுத்துருக்கேன், அழகாக வேக்கம் டியூப்பு. ரைட்டா, இங்கே ஒரு கேத்தோடு இருக்குது, ஒரு கேத்தோடு இருக்குது, ஒரு ஆனோடு இருக்குது. ஆனோடு வந்து பெர்ஃபரேட்டட், அங்கே ஓட்டை இருக்குது. அந்த பக்கம் வந்து ஒரு ஜிங்க் சல்ஃபைடு ஸ்க்ரீன் இருக்குது, இந்த ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல். அதாவது இந்த கேத்தோடு ரே வந்து பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மிளிரும், ஒரு ஒளி வட்டம் கொடுக்கும். சரியா? ஸோ இதான் செட்டப்பு. ஒரு வேக்கம் டியூப்பு, ஹை வேக்கமு, அங்கே வந்து 2 எலக்ட்ரிக்கல் பிளேட் இருக்குது. ஒரு கேத்தோடு பிளேட்டு, ரைட்டா, இன்னொன்று வந்து ஆனோட் பிளேட்டு. அந்த ஆனோட் பிளேட்டில் வந்து சின்ன ஹோல் இருக்குது. ரைட், இங்கே வந்து ஹை வோல்டேஜ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, இந்த டியூபுக்குள்ளே கேஸ் அட் வெரி லோ ப்ரெஷர், ஆல்மோஸ்ட் வேக்கம். ஸோ கேத்தோட்லேருந்து இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கொடுக்கும்போது, டிஸ்சார்ஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கேத்தோட்லேருந்து த ரேஸ் வந்து பாஸ் ஆகுது, விச் இஸ் சப்ஜெக்டட் டு மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அண்ட் தே கெட்ஸ் டிஃப்ளெக்டட். இந்த ஜிங்க் சல்ஃபைட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பாட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பாட் இருக்கும், அப்படி ஸ்பாட் இருக்கும். They get deflected because of the magnetic and electrical field that shows the cathode rays are electrically charged, generally charged, and that discovered make the Thomson to discovered that the presence of electrons. அது ஒரு கார்பஸ்கல்லாக சொல்கிறாரு. கார்பஸ்கல்னால் ஒரு பார்ட்டிக்கல், ஏன்னா அது பட்டோன்னா அது மிளிருது. ஓகே, ஸோ he named that corpuscles as electrons. ரைட்டா, இவர் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. அண்டு he find a point that the electrical force and the magnetic force are balanced. That means the electrical field EE, which is equal to magnetic field BB, where E is the electrical field strength and B is the magnetic field strength and V is the velocity. By this way, he has calculated the E-beam ratio of the electron. So the Thomson rearranged the equation to solve the E-beam ratio. E by M equal to B by E, and he has calculated E by M equal to 1.758 something into 10 to the power of 11 coulombs per kg. அதெல்லாம் ஞாபகம் பார்த்துங்க. J.J. Thomson எக்ஸ்பெரிமெண்ட்டு, ரைட்டா, டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்டு. He was able to find out the presence of electrons. He has calculated the E-beam ratio and its value is 1.7588 into 10 to the power of 11 coulombs per kg. ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புட்டிங் மாடல் சொல்லுவார். புட்டிங் மாடல், ஒரு ப்ளம்ஸ் மாதிரி. என்ன ஆகுதுன்னா, ஒரு சதை இருக்குது, அதில் அங்கங்கே கொட்டை மாதிரி இருக்குது. இந்த சதைன்றது அவர் என்ன சொல்கிறாருன்னா பாசிட்டிவ் சார்ஜ்டு மேட்டரு. இந்த சதைன்றது பாசிட்டிவ் சார்ஜ் மேட்டர், அங்கங்கே கொட்டை மாதிரி இருக்குது. சீட்ஸு, we call it is electrons. So Plum-Plutty model, based on his findings, Thomson proposed the Plum model of the atom where electrons were embedded in a positively charged sphere, much like plums in a pudding. ஒரு சதையில் அங்கங்கே என்ன இருக்குது, அங்கங்கே வந்து எலக்ட்ரான்ஸு இருக்குது, இதுதான் தாம்சன் மாடலு. ஓகே, ஸோ மில்லிகன் ஆயில் ட்ராப்பு எக்ஸ்பெரிமெண்ட்டு, இவருடைய எய்ம் என்னென்னா டு மெஷர் த சார்ஜ் ஆன் த எலக்ட்ரான். நல்லா பார்த்துக்கோங்க, டு மெஷர் த சார்ஜ் ஆன் த எலக்ட்ரான். அப்பரேட்டஸ் ரொம்ப சிம்பிள், ரைட்டா. A chamber with air with a tiny
oily droplets were introduced. ஒரு சாம்பர் இருக்குது, அதுக்குள்ளே ஏர் இருக்குது, 2 ஏர் வந்து இங்கே வந்து எலக்ட்ரோட் இருக்குது, எலக்ட்ரோடில் வந்து மேலேயும் கீழேயும் அந்த எலக்ட்ரோடில் ஓட்டை இருக்குது, ரைட்டா. நடுவில் வந்து ஏர் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வந்து ஒரு ஆயில் ட்ராப்லெட்டை ஸ்ப்ரே பண்ணுறோம், அது வந்து அழகாக உள்ளே வருது. இந்த ஏரை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த சைடில் ஒரு எக்ஸ்ரே வந்து பாஸ் பண்ணுறோம். ஏர் கெட்ஸ் அயனைஸ்ட். ஓகே, இங்கே வந்து நம்ம அந்த அயனைஸ்டு ஆயில் ட்ராப்லெட்டை நம்ம வந்து பார்க்குறோம். அது போகிற ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரோடுக்கும் ஒரு டிஸ்டன்ஸில், அந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஸ்பீடு அது போகுதுன்றதை மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ த ஆயில் droplets were sprayed into the chamber. X-rays ionized some air molecules and electrons attached to the oil droplets. So the electrical field was applied, causing oil droplet to fall. ரைட்டா. அந்த எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு கேத்தோடு இருக்குது, ஒரு ஆனோடு இருக்குது, நோக்கி வேகமாக வருது, ரைட்டா. அதை வந்து எவ்வளோ ஸ்பீடில் வருன்றதை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ by measuring the electrical field, gravitational force and observing the motion of the droplet எவ்வளோ ஸ்பீடாக அது மூவ் ஆகுறது, இந்த மூணையும் வச்சு he has calculated the charge on the each droplet. ரைட்டா. ஈச் ட்ராப்லெட்டு, ஒரு ட்ராப்லெட்டில் நிறைய வந்து சார்ஜ் இருக்கலாம். ஸோ மல்டிபிள்ஸு Millikan's use the equation Q equal to mg plus 6 pi eta RV, where Q is the charge on the droplet, mg is the gravitational force, and 6 pi eta RV is the viscosity of the drag, that is a droplet. Viscosity na the thickness, and V is the velocity. அண்ட் அதை வச்சு வந்து அவருடைய சார்ஜ் அந்த எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறது. இட் இஸ் 1.6 × 10⁻⁻19 coulombs. This result combined with the J.J.THOMSON contributed to a more precise understanding of the fundamental properties of the electrons. ஸோ E-beam ratio அண்டு ஈயோடைய வேல்யூ வச்சு த ரெஸ்ட் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் 2 வேல்யூ நீங்கள் இது போட்டு பாருங்கள், E/m, ரைட்டா. ஸோ E/m ஆர் தட் இஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கிடைக்கும், விச் இஸ் ரெஸ்ட் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். அடுத்து வந்து ரூதர்ஃபோர்டு. ஸோ ரூதர்ஃபோர்டு என்ன பண்ணுறாருன்னா, ரூதர்ஃபோர்டு எய்ம்டு டு இன்வெஸ்டிகேட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம், பர்டிகுலர்லி த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வித்தின் த ஆட்டம். எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. தாம்சன் என்ன வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அங்கே எம்பட் ஆகிருக்கு அப்படின்னா, இது எல்லாமே ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரூதர்ஃபோர்ட் யூஸ் எ தின் ஃபாயில் ஆஃப் த கோல்டு ஃபாயிலை யூஸ் பண்ணுறாரு. அண்டு அந்த கோல்டு ஃபாயிலில் வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸு, ரைட்டா, ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ்லேருந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பட வைக்கிறாரு, ரைட்டா. பட்டதுக்கப்புறம் அது 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 வழியாக பாஸ் ஆகுது, கோல்டு ஃபாயில் வழியாக பாஸ் ஆகினதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, அது வந்து ஒரு ஜிங்க் சல்ஃபைடு ஸ்க்ரீனில் வந்து போய் விழுகுது. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் டைரக்டட் அட் த கோல்டு ஃபாயில். ஓகே, அக்கார்டிங் டு த தாம்சன் மாடலில் வந்து என்னென்னா நிறைய வந்து டிஃப்ளெக்ட் ஆகணும், ஆனால் அப்படி டிஃப்ளெக்ட் ஆகலை. எப்படி அப்சர்வேஷன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் தே ஆர் go through the gold foil without any deflection, and only some of the particles gets deflected, and only very few particles, okay, small fraction, he will bounce back, ரைட்டா. ஸோ அவரோட அப்சர்வேஷன் என்ன சொல்லுதுன்னா, Rutherford concluded that the positive charge in an atom is not uniformly distributed as given by the Thomson. தாம்சன் சொன்ன மாதிரி யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, ரைட்டா. He proposed a new atom model where a tiny dense nucleus containing positively charged protons is at the center. ஒரு சின்னதாக
ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சென்டரில் இருக்குது ரைட்டா. அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டாக ரவுண்டாக அதை சுற்றி இருக்குது. மீதியெல்லாம் எம்டி ஸ்பேஸுன்றாரு ரைட்டா. எம்டி ஸ்பேஸுன்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்கேன். சிலது மட்டும்தான் டிஃப்ளெக்ட் ஆகுது, ஒன்று மட்டும்தான் அப்படியே ரிட்டர்ன் பேக் ஆகுது, மீதியெல்லாம் அப்படி அந்த இதெல்லாம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்லாம் ஆட்டம்குள்ளே போகுது. ஸோ ஆட்டமில் வந்து ஒரு ஆட்டம் மாடல் கொடுக்குறாரு அவர், ஒரு ஆட்டம் மாடல் கொடுக்குறாரு. A minute partially charged particle located at the center called the nucleus, in which atom almost the entire mass of the atom is concentrated. Since the mass of the atom is almost entirely due to protons, all the protons are present in the nucleus. Proton வந்து nucleus தான் இருக்குன்றது. And an equal number of extremely small negative charged particles distributed around the nucleus. இங்கே 6 ப்ரோட்டான் இருக்குன்னா 6 எலக்ட்ரான் வந்து கண்டிப்பாக எங்கே இருக்குது, வெளியே இருக்குது. 7 ப்ரோட்டான் இருக்குன்னா 7 எலக்ட்ரானு வெளியே ஆர்பிட்டில் இருக்குது. இது என்ன சொல்கிறேன்னா, சார் இது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நடுவில் இருக்குது, வெளியே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஏன் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான் வந்து எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணி அது வந்து எலக்ட்ரான் வந்து ப்ரோட்டானுக்குள்ள விழக்க முடியும், ஏன் விழக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு. எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ரைட்டா in such a speed so that the centrifugal force arising from the motion balances the force of the electrostatic attraction. வேகமாக சுற்றுறனால அது வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஈக்குவல் ஆகிறனால அது சுற்றிக்கிட்டே இருக்குது. தேர்ஃபோர் எலக்ட்ரான்ஸ் do not fall into the nucleus. இது வந்து ரூதர்ஃபோர்டுடைய அட்டாமிக் மாடல். அப்போ வந்து இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இதெல்லாம் கரெக்டு தான். பின்னாடி வந்து நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் கரெக்ட் தான். அட்டாமிக் மாஸ் வந்து சரியாக வரல. ஓகே, இந்த அட்டாமிக் நம்பர் ஓகே ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் விச் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் நம்பரு. அட்டாமிக் மாஸ் சரியாக வரல. அப்போ 1932 ஜேம்ஸ் சாட்விக் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நியூட்ரான் கண்டுபிடிக்கிறார். bombarding the boron by the alpha particles. The neutron carry no charge but having the mass equal to the proton. அப்போ அட்டாமிக் நம்பர்ன்றது என்னது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். மாஸ் நம்பர்றது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோட்டானுக்கு வந்து சார்ஜ் இருக்குது, மாஸ் வந்து ஒரு 1 eVன்னு வச்சுக்கோங்க, அட்டாமிக் மாஸ் வச்சுக்கோங்க. நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, ஆனால் மாஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த நியூட்ரானு. இங்கே பாருங்கள், இப்போ நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸு, அதில் ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. which is contribute to the mass number and the electron and which contributes to the atomic number and the number of protons also contributes to the atomic number. இங்கே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்ன லிமிட்டேஷன் அப்படின்னா, அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி இந்த ஆட்டம் வந்து ஒரிஜினலாக ஸ்டேபிள். ஆனால் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சார்ஜ்டு ரொட்டேட்டிங் பார்ட்டிகல், மூவிங் பார்ட்டிகல், இட் கண்டினியூஸ்லி லூஸ் இட்ஸ் எனர்ஜி வந்து லூஸ் பண்ணி என்ன பண்ணணும், எனர்ஜி லூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், பம்பரை வேகமாக சுற்றும் போது கரெக்டாக இருக்கும் ஆர்பிட்டு, மெதுவாக சுற்றும் போது அப்படியே அதனுடைய ரேடியஸ் வந்து கம்மியாகிட்டே வந்து கீழே வந்து விழுந்துடும். அது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் மொதல் இந்த ரேடியஸ் இருக்குது, ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா வந்து அது மூவிங் சார்ஜ் பார்ட்டிகல், இட் கண்டினியூஸ்லி லூஸ் இட்ஸ் எனர்ஜி அண்டு த ரேடியஸ் டிக்ரீசஸ், ஃபைனலி இட் ஃபால்ஸ் ஆன் த நியூக்ளியஸ். இதுதான் வந்து லிமிட்டேஷன், ட்ராபேக் ஆஃப் த ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல். ஆனால் உண்மையிலே அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ரைட்டா, எது ஸ்டேபிளாக இருக்குது, ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது. And additionally, the model could not account for the spectral lines of the multi-electron systemத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ரூதர்ஃபோர்டு focused only on the single electron orbiting the nucleus, and when applied to the elements with more electrons, it could not accurately predict the observed spectral lines. நல்லா ஞாபகம் வச்சுக்க, 2 இது
அது ஸ்பெக்ட்ரல் லைனை அப்சர்வ் ஸ்பெக்ட்ரல் லைனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி அது சிமுலேட்டர் ஆட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி படி ரொட்டேட்டிங் சார்ஜ் பார்ட்டிக்கல் அது கண்டினியூஸ்லி லூஸ் இட்ஸ் எனர்ஜி. அப்படி எதுவுமே நடக்கலை. அடுத்த கிளாஸில் நம்ம இது ஏன் நடக்கலை அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரைட்டா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவும் பாருங்கள். ரைட்டா? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரைட்டா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ தட் இட் வில் என்கரேஜ் மை லெக்சர். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், like and share. Thank you for watching.